அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு லக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது நேத்தைக்கு வெளியிட்டதுல 11 MBBS இடங்கள் 3வது ரவுண்டுக்கு வந்திருந்தது. இந்த நேத்து நைட் ஆடான பிறகு ஒரு 400 சீட் ஆடான பிறகு 30 MBBS இடங்கள் 3வது ரவுண்டுக்கு வந்திருக்குது. யார் யாரெல்லாம் எட்ஜில் இருந்து கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ் எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வெயிட் லிஸ்ட்ல போட்டு எனக்கு பிடிஎஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தீங்களோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. யார் யாரெல்லாம் தேர்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அவங்களுக்கான ஒரு சான்ஸ். சரிங்களா? ரைட். அப்ப இந்த 7.5ல மொத்தம் 30 இடங்கள் எந்தெந்த காலேஜ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிரைவேட் காலேஜஸ் தான் எல்லாமே வந்துருக்குது. எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்டு பிரைவேட் காலேஜஸ் தான் வந்துருக்குது. ஸோ தாவூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த மட்டும் 5 MBBS இடங்கள், பனிமலர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த மட்டும் 2 MBBS இடங்கள், சுவாமி விவேகானந்தாவில் 2 MBBS இடங்கள், அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில் 2 MBBS, சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரியில் 5 MBBS, அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபெரும்புதூர்ல 5. ஆக மொத்தம் 21 MBBS இடங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரைவேட் MBBS செல்ஃப் ஃபைனான்ஸா இருந்தாலும் என்ன, பிரைவேட்டா இருந்தா என்ன, 7.5% இடஒதுக்கீடுனா அரசே எல்லா கட்டணத்தையும் கட்டிக்கும். அப்ப பிரைவேட்டை பொறுத்த மட்டும் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2 அண்ட் தக்ஷசீலாவில் 5, மொத்தம் 9. ஆக மொத்தம் ஏற்கனவே செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 21, பிரைவேட்ல 9, ஆக மொத்தம் 30 MBBS இடங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நேத்தே ஒரு அறிவிக்கை வந்திருந்து. பிளஸ் பிடிஎஸ்ஸையும் பார்த்துடலாம். பிடிஎஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. நேத்தைக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில 2 இடங்கள், பிளஸ் பிரைவேட்டை பொறுத்த மட்டும் 8 இடங்கள், 10 பிடிஎஸ். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப 30 MBBS சீட்டு உங்களுக்கு ஆட் ஆகுது. அப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே பிடிஎஸ் இடங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசு பல் மருத்துவ கல்லூரிகள்ல பிடிஎஸ் இடங்கள் எடுத்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, MBBS இடங்களுக்கு மாறுவாங்க. அல்லது ஒரு சில பிரைவேட் காலேஜ் எடுத்துக்கக்கூடிய பிடிஎஸ் எடுத்துக்கூடிய மாணவர்கள் அப்படியே MBBS போவாங்க. இப்ப யோசித்து பாருங்க, இந்த 30 பிளஸ் ஒரு 10 கிட்டத்தட்ட 40 பிடிஎஸ் இடங்கள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த 30 பேர் ஏற்கனவே பிடிஎஸ் எடுத்திருந்து இந்த 30 பேர் MBBS எடுத்தாங்க அப்படின்னா கீழே ஆல்ரெடி ஒரு 10 பிடிஎஸ் வந்துருக்குது. பிளஸ் அதையும் ஒரு 30 கூட்டினா கூட மினிமம் எனக்கு தெரிஞ்சு 35, அதாவது மினிமம் ஒரு 35 பிடிஎஸ் இடங்களாவது 3வது ரவுண்டுக்கு வரும். அப்ப யார் யாரெல்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 410ல முடிஞ்சது, 402ல முடிஞ்சது, MBC இவ்வளவு கட்டப் முடிஞ்சது, இன்னும் கீழே இறங்கும். பிசிக்கு எவ்வளவு கட்டப் லாஸ்டா முடிஞ்சதோ செகண்ட் ரவுண்டுக்கு இன்னும் கீழே இறங்கும். எல்லா கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு சீட்டு மார்க்கு கீழே இறங்கும். எதுக்கு? பிடிஎஸ்க்கு. யார் யாரெல்லாம் இப்ப லக்கு யார் தெரியுமா? யாரெல்லாம் தேர்ட் ரவுண்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணானோ அவனுக்கு தான் லக்கு. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சாய்ஸ் லாக்கிங் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேலதான் சாய்ஸ் லாக் ஆகும். ஒரு சிலர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சார் நான் சாய்ஸ் ஃபில் பண்றேன் லாக் ஆகல. 1ஆம் தேதி மதியம், அதாவது நாளை 12 மணிக்கு மேலதான் உங்களுக்கு அது லாக் ஆகும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் 92.5லையும் ஆட் ஆயிருக்கு. நீங்க போய் பாத்துங்க. ஓகே. சோ இந்த அறிவிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தவறாம யார் யாரெல்லாம் தேர்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்களோ உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அப்புறம் எந்த ரவுண்ட் எந்த மார்க்குக்கு கட்ட முடிஞ்சிருக்குன்றத நெக்ஸ்ட் காணொலியில, அதாவது ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்க வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.